ஸோ நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடியது டூப்பிள். ஸோ டியூப்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆஸ் லிஸ்ட்டு தான், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது என்னலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ நம்ம மல்டிபிள் வேல்யூஸை ஒரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனால் இது லிஸ்ட்டில் இருந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள், அதாவது கேனாட் பி சேஞ்ச். நம்ம லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட இண்டெக்ஸிங் வச்சு நம்ம அந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், மியூட்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் டூப்பிள்ஸில் என்னென்னா ஒரு தடவை நீங்கள் ஒரு வேல்யூஸ் வச்சு ஒரு டியூப்பில் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டியூப்பில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டியூப்பிள் இஸ் இம்மியூட்டபிள். அண்ட் சேம் ஆஸ் லிஸ்ட் டியூப்பிள் கூட ஆர்டர்டு சீக்வென்ஸ். அடுத்ததாக என்ன சின்டெக்ஸ் அப்படின்னா முக்கியமானது, நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது இல்லை ஆக்சஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்கொயர் பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டியூப்பிள் வந்து ரவுண்ட் பிரேசஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸோ நீங்கள் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லிஸ்ட். இதே வந்து ரவுண்ட் பிரேசஸ் வச்சு ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம டியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நான் ரவுண்ட் பிரேஸ் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பைத்தான் வந்து என்னவா எடுத்துக்கணும்னா டியூப்பிளாக எடுத்துக்கும். இதே இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருந்தேன் அப்படின்னா அது வந்து லிஸ்ட்டாக எடுத்துக்கும். ஸோ லிஸ்ட்டாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இதே வச்சு நம்ம ரவுண்ட் பிரேஸ் யூஸ் பண்ணி ஒரு டியூப்பிளாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த பிரேசஸ் டிஃப்ரென்ஸில் வந்து உங்களுடைய பைத்தான் வந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு லிஸ்ட்டோ அல்லது டியூப்லையோ க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ப்ராப்பரான சின்டெக்ஸோடு க்ரியேட் பண்ணணும். அடுத்தது ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னால் நம்ம சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதாவது பாசிட்டிவ் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 10, 20, 30, 40 அதை வந்து நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 10, 20, 30, 40 அப்படிங்கிறது 0, 1, 2, 3. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0, இண்டெக்ஸ் ஆஃப் 1 அப்படி ஸ்டார்ட் ஆகும். இதே நம்மளுக்கு வந்து ரிவர்சிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா, ஒரு டூப்பிளோ இல்லை லிஸ்ட்டோ வந்து ரிவர்சிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா நம்ம அதை வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்லுவோம். ஸோ அந்த நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டு அல்லது டியூப்பிளோட லாஸ்ட் எலமெண்ட் வேணும்னா நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் -1 யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம வந்து இண்டெக்ஸிங் வச்சு நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு டியூப்பிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பைத்தான் ஐடி வந்து என்ன எடுத்துக்கணும்னா, நீங்கள் ஒரு டியூப்பிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த நம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸிங் நாங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இல்லீகல் ஆப்ரேஷனாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ டியூப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட், அதாவது நம்ம வந்து மியூட்டபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லு. ஸோ டியூப்பிளோட ஐட்டம்ஸ், அதாவது அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் மியூட்டேட் பண்ண முடியாது. அடுத்ததாக லூப்பிங். ஸோ இது சேம் ஆஸ் லிஸ்ட்டில் பார்த்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ், ஸோ ஃபார் இன் நம்பர்ஸ், ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி லூப்பிங் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா நான் லிஸ்ட்டில் சொல்ல மறந்தது என்னென்னா இந்த லென் ஃபங்க்ஷன். இந்த லென் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு, டியூப்பிள் இல்லை ஒரு அரேயோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ லென் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் லென்த். அதாவது இங்கே நீங்கள் இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதோட லென்த் வந்து 4. ஆனால் இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இதோட ஃபைனல் இண்டெக்ஸ் என்னவாக இருக்குன்னா 0, 1, 2 and 3ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லென்த்தாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ லென்த்துங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ சைஸ் ஆஃப் த டியூப்பிள் தான் லென்த். ஸோ அந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து லிஸ்ட்டுக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்பர்ஸ் டாட் கவுண்ட் 20 அப்படின்னா இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஸோ 20 எத்தனை டைம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து நம்பர்ஸ் டாட் கவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா இந்த 30ன்ற வேல்யூவோட இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ், ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லிஸ்ட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். த ஒன் திங் விச் இஸ் நாட் அப்ளிகபிள் இஸ் மியூட்டேஷன். ஸோ லிஸ்ட்டில் வந்து நம்மளால் எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் டியூப்பிளில் வந்து ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை அந்த டியூப்பிளவே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமா சிங்கிள் எலமெண்ட், இன்னும் நீங்கள் டியூப்பில் ஒரு சிங்கிள் எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டிங்கன்னா தான் அது ஒரு டியூப்பிளாக கன்சிடர் ஆகும். ஸோ நீங்கள் வெறும் 5 மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு இன்டிஜராக கன்சிடர் ஆகும். ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் கமா ஒய் கோஆர்டினேட். ஏன்னா நம்ம அங்கே வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி டியூப்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேஸ் ஆஃப் வீக் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ மண்டே டியூஸ்டேங்கிறது நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ டேஸ் ஆஃப் வீக் வந்து கம்பல்சரி சேமாக தான் இருக்கும், அது எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு பதிலாக டியூப்பிள் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கன்னு, ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். ஸோ டியூப்பிள் வந்து ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். ஏன் அப்படின்னா அது வந்து லெஸ் மெமரி தான் எடுத்துக்கும் அண்ட் அதில் மியூட்டேஷன் இல்லாதனால நம்மளால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மெமரி எஃபிஷியன்ட் அண்ட் சேஃபர் ஆக்சிடென்டல் சேஞ்சஸ். ஏன்னா நம்ம டியூப்பில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண அந்த பேஸ் டியூப்பிலே வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ ப்ரிவென்ட்ஸ் ஆக்சிடென்டல் சேஞ்சஸ். ஸோ இது பெருசாக ப்ரோக்ராம் பண்ணி காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோஸ்ட் சேம் எஸ் லிஸ்ட். ஸோ அந்த ஸ்கொயர் பிரேசஸ், ரவுண்ட் பிரேசஸ் அண்ட் மியூட்டேஷன், ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தோன்னா லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சரான டிக்ஷனரி அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.